நான் சொல்ல போன இந்த 3 விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு உங்களோட ஜவுளி பிசினஸ்ல அப்ளை பண்ணிடாதீங்க. முதல் விஷயம், நான் பர்ச்சேஸ் பண்ற என்னோட இப்ப நார்த்ல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், மொத்த ஜவுளி கடைக்காரங்க வந்து எனக்கு 1,00,000 2,00,000 தீபாவளிக்கு சரக்கு கொடுத்துட்றாங்க. நீங்க வித்து முடிச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதை நான் எடுக்கலாமா? ரெண்டாவது விஷயம், லாட்ல நல்ல குவாலிட்டியான ஐட்டம், சர்ப்ளஸ்ல வர்றது, பிராண்டட் ஐட்டம், பிரீமியம் ஐட்டம் இதெல்லாம் எனக்கு லாட்ல கிடைச்சிருக்கு. நான் லாட்ல, அதாவது அந்த சரக்கு நான் போய் எடுத்தேனே எனக்கு 400 ரூபாய் வரும். ஆனா லாட்ல போய் எடுக்கிறப்ப எனக்கு 200 ரூபாய் தான் வருது. ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கும், நல்ல ஐட்டம், பிரீமியம் ஐட்டம். அது எடுத்து நான் சக்சஸ் பண்ணலாமா? மூணாவது விஷயம், என்னோட தீபாவளி சேல்ஸ மித்தவங்களோட கம்பேர் பண்ணலாமா? இந்த 3 விஷயத்தை பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபனிங். நான் அமீர். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஃபாலோவர் கால் பண்ணியிருந்தாருங்க. அவர் கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு சொன்னாரு. அந்த விஷயத்த உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். அவர் நான் காலையில கால் பண்ணப்ப எனக்கு சொன்னாரு, ஆனா நான் இந்த மாதிரி ஒரு 5-6 வருஷமா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் வந்து எனக்கு பிசினஸ்ல வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் வேதானா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவர்கிட்ட பேசினப்ப நான் ஒரு சில விஷயங்கள் அவர் மூலியமா எனக்கு கிடைச்சது. ஒரு விஷயம் எனக்கு சொன்னாரு, இந்த வருஷம் தீபாவளி சேல் பண்ணேன்னா எனக்கு வந்து நார்த்ல இருந்து வர்ற அந்த மக்கள் வந்து பொதுவா அவங்க தானே ஹோல்சேல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட தானே நம்ம வாங்குறோம். 2,00,000 ரூபாய் ஜவுளி எனக்கு கொடுத்துட்டு நீங்க வித்துட்டு தீபாவளிக்கு வித்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னோம்னா அந்த 2,00,000 ரூபாய் சரக்கை நான் இறக்கிட்டேன்னா, ஆனா அந்த 2,00,000 ரூபாய் சரக்குல என்னால 2,000 ரூபாய் கூட விற்க முடியல. நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நான் 1 ரூபாய் காசு யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து 1 ரூபாய் காசு கடன் கொடுக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி குறைக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 2,00,000 ரூபாய் கடனா கொடுக்குறாருன்னா என்னங்க அர்த்தம்? இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒருத்தர் உங்களுக்கு கடனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அப்கோர்ஸ் ஜவுளி ஃபீல்டுக்குள்ள இருக்க நம்மளுக்கு தெரியும், அது 120 ரூபான்னு தான் கொடுப்பாங்க. ஆனா அதே ஜவுளிய 100 ரூபாய்க்கு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போறவரு 30 ரூபாய் கூட வச்சு வித்தாலும் 130 ரூபாய்க்கு விற்பாரு. ஆனா உங்களுக்கு வந்து அதே ஆளு 120க்கு தான் கொடுப்பாரு. ஏன்னா உங்க காசு எப்போ வரும் எப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால வந்து ஒரு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுப்பாங்க. சோ அந்த 20 ருபீஸ்ல நீங்க 30 ரூபாய் கூட வச்சு கொடுத்தா கூட 150 ரூபாய் ஆயிடுது. சோ ரெடி கேஷ்க்கு எடுத்து வந்து ஒரு 130 ரூபான்னு கொடுக்குற அதே சரக்கை நீங்க 150ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்குவாங்களா? சோ நிச்சயமா முடியுது. இங்க நீங்க என்னவா வேலை பாக்குறீங்கன்னா, அந்த உங்களுக்கு மொத்தமா கடனை கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு ஒரு சேல்ஸ்மேனா தாங்க நீங்க வேலை பாக்குறீங்க. அதாவது சம்பளமே இல்லாத ஒரு சேல்ஸ்மேன் உங்க தலையில கொடுத்துடுறாரு. அது அப்கோர்ஸ் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு உறுத்தல் இருந்துட்டு தான் இருக்கும். ஐயோ விற்கணுமே கொடுக்கணுமே, ஏன்னா ஜெனியூனா பிசினஸ் பண்றவங்க நம்ம பண்றப்ப அவருக்கு எப்படியா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆயுசுக்கும் அந்த அடுத்த தீபாவளி வரைக்கும் உழைச்சு இந்த 2,00,000 ரூபாய் சரக்கை தான் உழைச்சு அவருக்கு தான் கடனை கட்டிட்டு இருப்போம். அட் த எண்ட் அந்த 2,00,000 ரூபாய் சரக்கை விற்க முடியாம கடைசியில லாஸ்லயும் வித்து நம்ம லாஸை ஏத்துக்கிட்டு அவருக்கு அந்த ப்ராஃபிட் அந்த காசையும் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வந்து கரெக்டா இருக்கணும், பிசினஸ்ல வந்து கடன் வாங்கினதை கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ராஃபிட்டை எடுத்து கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்ல உட்காந்துருப்போம். ஒரு சேல்ஸ்மேனுக்கு உண்டான ஒரு சேலரி கூட நம்மளுக்கு அது கிடைக்காது. கடன் வாங்குங்க. அப்கோர்ஸ் கடன் இல்லாம எந்த ஒரு பிசினஸும் கிடையாது. 100% கடன் வாங்கி தான் எல்லா பேரும் நிறைய பிசினஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ அந்த கடனை வந்து இன்னொருத்தர் மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துடுறாரு, அவருக்கு அடிமையா அந்த வேலை பார்க்காதீங்க. ஏன் அதே அந்த 2,00,000 ரூபாய் நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சு ரெடி பண்ணி, இன்னைக்கு ஜுவல்லோ ஏதோ ஒண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயம், ஜுவல் இல்லையா, லோன், வேற ஏதாவது ஒரு லோனு, வேற ஏதாவது சோர்ஸ்ல கூட லோனை வாங்கிட்டு அந்த காசுல நம்ம எடுத்துட்டு போயிட்டு ராஜா மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன மாதிரி ஐட்டம்ஸ் தேவையோ அதை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சூப்பரா சேல்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு பாத்துக்கலாம். அவரும் கடன் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக 2,00,000 ரூபாய் சரி கடன் தானே வித்து கொடுத்துக்கலாம், சரி கொடுங்க எப்படி எல்லாம் இருக்க சரக்குலாம் வாங்கிக்கலாம், சரி வித்துலான்ற ஒரு நம்பிக்கையில வாங்கிடுவோம். ஆனா அதை நம்மளால விற்க முடியாது. சோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. கடன் வாங்கி வாங்கினாலும் நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்ப வெஸ்ட் பெங்கால் போங்க, அங்கெல்லாம் போயிட்டு குழந்தைங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்து போய் அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படியெல்லாம் போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப வேணாங்க, ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்துக்கோங்க போதும். 2,00,000 ரூபாய்க்கு இப்போ ஒரு சரக்கு வாங்குறாரு இல்லையா, அதே சரக்கு நீங்க அங்க 1,00,000 ரூபாய்க்கு தாராளமா வாங்கிட்டு வரலாம். ஒரு 1.25 லட்சத்துக்குள்ள தாராளமா வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து இங்க நீங்க சீப்பான ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஒரு 50,000 1 லேக்கோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அப்கோர்ஸ் இன்னும் அதை கூட நீங்க டபுளா தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஒருத்தர் கடனுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாரு, நீங்க வித்து முடிச்சுட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம தலையில கட்டுறதை தயவு செஞ்சு வாங்கி அந்த பேர்டனை சுமக்காதீங்க. சுமந்து அவருக்கு சம்பாரிச்சு கொடுக்காதீங்க. நீங்க ராஜாவா இருங்க உங்களோட பிசினஸ்ல. அண்ட் 2வது பாயிண்ட், அதுவும் அவரே தான் சொன்னாரு எனக்கு. ஆனா அந்த மாதிரி நான் லாட்ல போய் எடுத்து வந்தேன், நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுல 40% நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் 60% ஆகாது போகாது, மேட்ச் மிஸ் மேட்சா இருக்குது, இப்படி எல்லாத்தையும் போட்டு நம்ம தலையில எடுத்து கொடுத்துட்றாங்க. நான் ரேட்டு சீப்பா தான் இருக்கு, ஒரு சிலது நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, அந்த லாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிறதுலாம் அப்கோர்ஸ் குறைஞ்சது 2 வருஷம் 3 வருஷம் சரக்கு தான், பழைய ஜவுளியை தான் உங்க தலையில கட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்குது. இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறத யாருங்க உங்களுக்கு லாட்ல போடுவாங்க? இப்ப எனக்கு இதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கிறத போயிட்டு நான் வந்து உங்களுக்கு சீப்பான லாட் ரேட்டுக்கு என்னால கொடுக்க முடியுமா?
அப்கோர்ஸ் என்னால கொடுக்க முடியாது. இதே இது வந்து எனக்கு அவுட் டேட் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா சரி ஓகே, நான் எடுத்த ரேட்டை கூட ஒரு 100-200 கம்மியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படித்தாங்க அதை கழிச்சு கட்டுவாங்க. சோ அந்த மாதிரி எடுத்துட்டு வர்ற ஐட்டத்தை நீங்க உங்களோட கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு இல்ல 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றீங்க, அதோட ரியல் காஸ்ட் ஒரு 400 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கஸ்டமருக்கு நான் 250 ரூபாய்க்கு கூட கொடுப்பேன், 300 ரூபாய்க்கு கூட கொடுப்பேன், அப்ப எனக்கு சேல்ஸ் சூப்பரா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஏன்னா அவுட் டேட்டட் வாங்கினது எந்த ஒரு கஸ்டமரும் அது சீப்பா கிடைச்சா கூட வாங்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட்ல வந்தது இன்னைக்கு அதே கஸ்டமர் எடுத்து உடுத்திட்டு போனா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க சொல்லுவாங்க, பழைய மாடல், ரொம்ப பழைய மாடல். இன்னைக்கு நாங்களே ஒரு சாரி நாங்களே வித்துட்டு இருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஐட்டம் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அதே ஐட்டம் அடுத்த மாசம் போறப்ப என்னோட மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆனா புதுசு வேற ஏதாவது ட்ரெண்டா போகணும், புதுசு வேற ஏதாவது கொண்டு வாங்கினா, அதுலயே புதுசுன்னு கேட்கிற மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சரக்கை யாராவது வாங்குவாங்களா? சோ தயவு செஞ்சு அந்த லாட் ஐட்டம் எடுத்து போட்டு நான் வின் பண்ணிடலாம், சர்ப்ளஸ்லயே வருது, நிறைய வருது அப்படின்னு சொல்லி சேல் ஓரளவுக்கு பார்க்கலாங்க. ஆனா பெரிய லெவல்ல நம்மளால கண்டிப்பா அதுல வின் பண்ண முடியாது. சோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் 3வது பாயிண்ட்டுங்க, முக்கியமான பாயிண்ட், உங்களோட தீபாவளி சேல்ஸ் எப்படிங்க இருந்துச்சு? பிகினிங் ஆஃப் த வீடியோலயே நான் அதை கேட்டிருக்கணும், தீபாவளி சேல்ஸ் எப்படி இருந்தது. அப்கோர்ஸ் நான் ரெகுலரா சொல்றாப்ல, முதல் வருஷம் ஆரம்பிச்சு உங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும் சேல். 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் போறவங்களுக்கு ஓரளவுக்கு சேல் கம்மியா தான் இருக்கும். அண்ட் நம்ம கடைக்கு பக்கத்துல புதுசா ஒரு புது கடை முளைச்சிருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், சேலே சுத்தமா இருந்திருக்காது. நம்ம மக்களே, நம்மகிட்ட வாங்குற மக்களே சரி புது கடை அங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. அங்கேயும் போயிட்டு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இல்ல இந்த அண்ணனே கம்மியா தான் கொடுக்குறான்னு சொல்லி திருப்பி வர்ற மக்கள் ஒரு கால்வாசி இருக்கும். ஆனா பாதி பேருக்கு மேல அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் இங்க வந்துட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சனோ இல்லையோ அவங்களும் வந்து மேபி கம்மியா கொடுக்க சான்ஸ் இருக்கு. சோ இது மாதிரி வருஷம் வரும். அதெல்லாம் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எப்பயுமே இதெல்லாம் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. எனக்கு காம்படிஷன் அப்கோர்ஸ் எனக்கு பக்கத்துல ஒரு 2 கடை புதுசா வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நான் காம்படிஷன் வின் பண்ணி தான் ஆகணும். சோ அந்த மாதிரி போனவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேல் கம்மியா தான் இருந்திருக்கும். பிசினஸ் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும், டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ்ங்க நிறைய எஃபர்ட் போட வேண்டி இருக்குங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் பண்ணணும். இந்த மாதிரி புதுசா வருவாங்க, 2 வருஷத்துக்கு ஒருத்தர் புதுசா வருவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் இல்ல இந்த வருஷம் எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போட்டாலும் அதே கடையில இன்னொருத்தர் வாடகை எடுத்து வந்துருவாங்க, இல்ல பக்கத்து கடையில வாடகை எடுத்து வந்துருவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், காம்படிஷன் நிறைய வருங்க. சோ நம்மளுக்குள்ளேயே லோக்கல்ல இருக்க காம்படிஷனை விட்டுட்டு நல்ல பிரீமியம் ரேஞ்ச்ல எனக்கு யூனிக்கான ஐட்டம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா நான் ஏதாவது ட்ரை பண்றேன் போடுறேன். இப்ப ஏன்ட்ட வாங்குறது வந்து அந்த கடையில இருக்கக்கூடாது, அந்த கடையில அவர் போடுறாரா அது ஏன்ட்ட இருக்கக்கூடாது, அப்படி தேடி பிடிச்சி எடுத்து கண்டுபிடிச்சு ஒரு சில விஷயத்த போடுங்க. ஏன்னா அப்பதான் கம்பேரும் பண்ணுவாங்க. இப்ப இதே மாதிரி சாரியை நான் பக்கத்துல எடுத்துட்டு போறேன், என் கடையில இருக்கு, பக்கத்துல இருக்க கடையில இருக்குன்னா இதே சாரி தான் அங்க கொடுக்குறாரு, 50 ரூபா கம்மியா கொடுக்குறான்றப்ப அதுலதான் நிறைய கிளாஷ் ஆகுறது. சோ இதை விட்டுட்டு இந்த ஐட்டம் தொடாம வேற ஏதாவது டச் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா போனோம்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் பிசினஸ்ல கண்டிப்பா ஒரு சக்சஸ் பார்ப்போங்க. ரீசனபிளான ரேட்டு அண்ட் நல்ல மார்க்கெட்ல இருக்குது, ட்ரெண்ட்ல இருக்குது, லாட்ல தொடாத ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டமா எடுத்து போடுங்க. அண்ட் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். தீபாவளி சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம், நம்மளுக்கு நல்ல பழக்கமான ஒரு கடைக்காரங்கிட்ட கேட்கிறோம். அவர்கிட்ட கேட்கிறப்ப எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் சேல் ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப கேட்கிற நம்மளுக்கு வந்து மேபி 1 லட்சம் ரூபாய் தான் சேல் ஆயிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 4 to 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. 4 to 5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்கோர்ஸ் தீபாவளிக்கு 50,000ல இருந்து 1 லட்சம் ரூபாய், மேபி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள வேணா போகலாம். அது வந்து புதுக்கடை மாதிரி வச்சா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ரேஞ்சஸ் போகும். அதே நம்ம கேட்ட அந்த நபர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, அவர் 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. சோ அவர் 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருப்பாரு இந்த தீபாவளிக்கு. நான் 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் ஒரு 50,000ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் எனக்கு வரும். அந்த மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் பொறுத்து, வேற புது கடைங்க வராம இருக்க பட்சத்துல, இல்ல ரெகுலரா எப்பயும் போயிட்டு இருக்க பட்சத்துலனா ஒரு 1.5 லட்சம் ரூபாய், புது கடைங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு வந்து கலப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு 50,000ல இருந்து ஒரு 80,000, 1 லட்சம் ஜாஸ்தி தான். சோ அந்த ரேஞ்சஸ்க்குள்ளதான் நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா வரும். சோ அதனால யார்கிட்டையும் வந்து எந்த ஒரு பிசினஸ் நம்மளோட டர்ன் ஓவரை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. காம்படிஷன் கொடுங்க, ஆனா கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவரோட இதே டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் எவ்வளவு, நம்ம இதை மட்டும் தான் கேட்போம், எவ்வளவு டர்ன் ஓவர் ஆச்சுன்னா 5 லட்சம் ரூபா ஆச்சுன்னா 5 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டோட விட்டுருவோம். ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்குறப்பதான் அவரோட ஷாப் எவ்வளவு டர்ன் ஓவர், எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப அவரும் புலம்ப தான் செய்வார். ஏன்னா 20 lakhs 15-20 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 4-5 lakhs தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அவருக்கும் அந்த புலம்பல் இருக்கதான் செய்யும். சோ இது டெக்ஸ்டைல்ல காமனா நடக்கிறதுங்க. அது வந்து நம்மளுக்கு அழுகி போற சமாச்சாரம் இல்ல. இதே சரக்கை இன்னும் கொஞ்சம் அதோட மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் புதுசா வாங்கி வேஸ்டி சட்டைங்க அப்படி இப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு அடுத்த பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் சேல் ஓரளவுக்கு நல்லா போகும். சோ அப்படித்தான் நம்ம மிக்ஸ் பண்ணி மாத்தி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஒரு 3 விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு உங்க பிசினஸ்ல ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது இந்த 3 விஷயம் தான் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்கள் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது, தோணுனது இந்த 3 விஷயம். ஏன்னா இதே தப்பை நானும் பண்ணியிருக்கிறேன் நிறைய டைம்ஸ். இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. அந்த லாட் மாதிரி ஐட்டம் நீங்க ட்ரை பண்றதுலாம் தயவு செஞ்சு டபுள் செக் பண்ணி யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிளிக் ஆகுது, எனக்கு நல்லா இருக்குன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு, நான் வாங்குறவட்ட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஓகே, என்ன அது அவுடேட்டடா தான் இருக்கும், ட்ரெண்ட்ல இருக்காது. ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு விஷயம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த மாதிரி வர்ற லாட் ஐட்டம். அண்ட் அஃப்கோர்ஸ்
எனக்கு வந்து அந்த கடையில வந்து மொத்த கடையில வந்து எனக்கு 2 லட்சம் ரூபாய் சரக்கு கொடுத்தாங்க, வித்துட்டு கூடன்னு சொன்னாங்க. இது நிறைய நடக்குங்க. அவங்க வந்து நம்ம தலையில கட்டிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு கடன் தான், என்ன சொல்றது, வட்டியோட இருக்கிற ஒரு கடன் தான். 100 ரூபாய் சரக்கே 120 தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆகுற பட்சத்துல வந்து நம்ம அதுலயும் வின் பண்ண முடியாது. அந்த பேர்டனே நம்மள அழிச்சிட்டு இருக்கும். பண்ணணுமே, இது அவங்களுக்கு கடன் அடைக்கணுமே, கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு அதே பெரிய டார்ச்சரா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கனாலுமே அந்த 2 லட்சம் ரூபாய் சரக்கு அவர்கிட்ட போய் நீங்க வாங்கி அது சேல் ஆகாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, இல்ல அதுல ஒரு 5000 ரூபாய் தான் சேல் ஆகுறதுக்கு, வெறும் 50,000 ரூபாய்க்கு நீங்க வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. செம்மையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. பிடிச்ச லெவல்ல. நான் சொன்னாப்ல வெஸ்ட் பெங்காலே போறீங்களா, போயிட்டு வாங்க, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. எனக்கு வந்து பாஷை தெரியாது, என்னால பேச முடியாது, ஹிந்தி தேவையே இல்லைங்க. எதுவுமே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஒருத்தவரெல்லாம் அவருக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி சரியா தெரியாது. ஆனால் அங்க போயிட்டு செம்மையா பர்ச்சேஸ் பண்ணி அவரும் ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணாரு. சோ இதெல்லாம் ஒரு, நான் சும்மா சொல்லல, இது உண்மையிலேயே நடந்த விஷயம் தான். சோ இன்னைக்கு சோசியல் மீடியா நிறைய வந்திருக்கு, அண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க பண்றாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஜிபி சாட்னு ஒண்ணு வந்திருக்கு. அண்ட் கூகுள் பண்ணியும் பாத்துக்கிறோம், என்ன ஏரியா அங்க இருந்து போனோம்னா என்னென்ன பஸ் எந்த டயத்துல வரும்னு கொண்டு நம்மளுக்கு கரெக்டா போட்டுறாங்க. அந்த பாயிண்ட் நீங்க மேப்லயே பாத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க போய் இறங்கிட போறீங்க, கண்டக்டர்ட்டையும் கேட்க போற வேண்டியது இல்ல. அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் டிராவல் பண்றதுக்கு நிறைய இருக்கு. பைக்ல போட்டு டிராவல் பண்ணி அங்க போய் ரீச் பண்ணி விட்டுறாங்க, அது சேஃபா தான் இருக்கு. இப்ப நான்லாம் வெளியில போயிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பைக் ரைட் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப வந்து இப்படித்தாங்க நம்ம கத்துக்கிறணும். எதுவுமே தெரியல நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா, அப்படி தெரியலன்னு இன்னைக்கு நம்ம தமிழங்க, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அப்படி உட்கார்ந்துதான் இன்னைக்கு வெளியில இருந்து வந்தவங்கள வந்தாரே வாழ வைக்கலாங்க. கண்டிப்பா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். நம்மளோட பொசிஷன் அடுத்தவங்களுக்கு தாரை வாத்தரக்கூடாது. அவங்கள எஜமான ஆக்கிட்டு நம்ம இங்க கீழே குனிஞ்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு உரிமை உண்டு, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அண்ட் வந்தாரே கண்டிப்பா வாழ வைக்கணும் தான். ஆனா வந்தாரே வாழ வைக்கிற நம்ம மக்களே தயவு செஞ்சு நம்மளுக்குள்ளே இருக்க மக்களையும் வாழ வைங்க. அவங்களும் அழிஞ்சிடக்கூடாது இல்லையா? நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் உருவாக்குன இந்த பூமி அவங்க பாடுபட்டு வளர்த்தது. இங்க நம்மளும் இருக்கணும், நம்ம தான் இருக்கணும்னு சொல்ல, நம்மளும் இருக்கணும். தமிழர்கள் வந்து கடல் கடந்து வந்து நிறைய பிசினஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணி இருக்கிறப்ப, இந்த காலத்துல இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு இருக்கிறப்ப ஏன் நம்ம போகக்கூடாது, எதுவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது? ஸோ தயவு செஞ்சு கான்பிடென்ட்டா போயிட்டு வாங்க. அங்க நான் பேச வந்த விஷயம் இந்த 3 பாயிண்ட் மெயினா பாத்துக்கோங்க. அண்ட் அடுத்து நம்மளுக்கு சேல் இருக்கு. என்ன இப்ப கொஞ்ச நாள் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும், யாருமே வரமாட்டாங்க. அதாவது இந்த சேல் எல்லாம் தீபாவளிக்கு சேர்த்து வந்தாப்புல இருக்கும். மேபி அந்த பொங்கல் வரைக்கும் கூட நம்மளுக்கு டல்லா தான் இருக்கும். டிசம்பர்ல உங்களுக்கு அடுத்த சாமி வேஸ்டி சட்டன் சொல்லிட்டு அடுத்த சீசன் இருக்கு, அதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த மாலை கூட சேல் பண்ணாலும் அதெல்லாம் கூட சேல் பண்ணிருக்கேன். சாமி வேஸ்டி சட்டை வாங்கி வைக்கிற இடத்துல அந்த மாலையும் சேர்த்து வச்சோன்னா அதுவும் ஒரு சேல் ஆகும். அண்ட் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த சாமிங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வாங்கி சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. ஸோ அதுக்கு கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆயிக்கங்க மக்களே. அடுத்தடுத்து நம்மளுக்கும் இருக்கு, இல்லைன்னு நினைச்சு உட்காந்தோம்னா இல்லதான், இருக்குன்னு நினைச்சு உட்காந்தோம்னா பிஸியா தான் இருப்போம். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே. ஹோப் விடாதீங்க, நம்மளுக்கு உண்டான ஒரு காலம் கண்டிப்பா வரும், சேர்ந்து வளருவோம். அண்ட் கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்ஸ் சோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபன்னிங். நான் அமீர். தேங்க்யூ.